வணக்கம். முல்லை நில மக்களின் வீர விளையாட்டாக ஜல்லிக்கட்டு இருந்தாலும் தென் தமிழகத்தின் பெரும்பகுதிகளில் 2012ஆம் ஆண்டு வரை ஜல்லிக்கட்டு நடைபெற்று வந்தது. ஆனால் பீட்டா அமைப்புகள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை தடை செய்ய கோரி போராட்டம் இழுத்தது. அதையும் மீறி ஜல்லிக்கட்டு நடைபெற்று வந்துள்ளது. ஆனால் தற்போது ஜல்லிக்கட்டை தடை செய்ய கோரி போராட்டம் தீவிரமாக நடைபெறுகிறது. காரணம் என்னவென்றால் மிருகத்தை துன்புறுத்தக்கூடாது என்று சொல்லி கோரிக்கை வலுத்துள்ளது. உண்மையான காரணம் அதுவல்ல. ஜல்லிக்கட்டு தமிழரின் வீர விளையாட்டு. இது தமிழர்களின் உணர்வுபூர்வமான ஒன்று. இதை தடை செய்தால் தமிழரின் பாரம்பரியம் அழிந்துவிடும் என்று தமிழ் மக்கள் அச்சப்படுகின்றனர். பீட்டா அமைப்பு சொல்கிறபடி பார்த்தா நம்ம நாட்டு மாடுகளுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. அதை பிடிக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். அதே மீறி நம் தமிழ் மக்கள் எங்கள் உயிரிலும் மேலானது ஜல்லிக்கட்டு என்று கூறுகின்றனர். நம் ஜல்லிக்கட்டு விளையாட்டை தடை செய்தால் நம் நாட்டு மாடு இனம் அழிந்துவிடும். நம் நாட்டு மாடு தினமும் ஏர் உழுவுதல், வண்டி இழுத்தல் போன்ற வேலையை செய்கிறது. அதற்கு ஒரு விளையாட்டு ஒன்று தேவை, அதுதான் ஜல்லிக்கட்டு. ஒரு மாட்டுக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையே நல்ல புரிதல் உண்டது. பீட்டா அமைப்பினர்களுக்கு ஞாயிறு அன்று ஒரு நாள் விடுமுறை உள்ளது. விடுமுறை இல்லாமல் வேலை செய்து பாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்றபடி ஜல்லிக்கட்டை தடை செய்தால் நாட்டு மாடு இனம் அழியும், பால் உற்பத்தி விலைவாசி உயர்வு ஏற்படும். இதை பயன்படுத்தி ஜெர்சி போன்ற கலவை மாடு இனம் இந்தியாவுக்குள் வந்துவிடும். நமது நாட்டின் பொருளாதாரம் அழிந்து வெளிநாட்டு வியாபாரம் பெருக ஆரம்பித்துவிடும். நமது நாட்டு பொருளாதாரம் அழிந்தால் நமக்குத்தான் அது ஆபத்து. 2020 இந்தியா வல்லரசாக வாய்ப்புள்ளது. அதை தடை செய்யும் நோக்கில் பல வேலைகள் நடைபெற்று வருகிறது. நமது நாட்டின் பொருளாதாரமும் தமிழ் மண்ணின் பாரம்பரியமும் நமது இரு கண்கள். இதனால் ஜல்லிக்கட்டை தடை செய்யக்கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு இந்தியர்கள்.